Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மசாலா கார்ன்ஃப்ளேக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுல்ல 2 கப் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துக்குவோம். இப்போ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர்ல கார்ன்ஃப்ளேக்ஸை போட்டு நார்மல் வாட்டரை இது மேலே ஊற்றுங்க. இது மாதிரி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கார்ன்ஃப்ளேக்ஸோட கிறிஸ்பினஸ் போயிடும். இந்த ரெசிபிக்கு நமக்கு கார்ன்ஃப்ளேக்ஸோட கிறிஸ்பினஸ் இருக்கக்கூடாது. இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இல்லாமல் இது மாதிரி இருக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வதக்குவோம். வெங்காயம் லைட்டாக வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கேரட், மீடியம் சைஸ் கேரட் ஒன்று, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக வதக்குங்க. வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. உப்பு 3/4 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். மசாலா ஃபுல்லாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்குங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நமக்கு மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிடலாம். கூடவே கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மசாலா ஃபுல்லாக கார்ன்ஃப்ளேக்ஸில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுவோம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக மசாலா கார்ன்ஃப்ளேக்ஸ் ரெடி. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ ரொம்ப குவிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.